அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல் என்றால் என்ன? அதாவது நம்ம கூடயே இருப்பான். நண்பர்கள் வச்சு எக்ஸாம்பிள் நண்பர்கள் எடுத்துப்போம். ஒரு 10 பேர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ஜாலியா போவோம், வருவோம், சுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகும்னா, நம்ம கூட ஒருத்தன் இருப்பான். அவன் சடனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு எம்எல்ஏவே ஆகட்டுமே, ஒரு அமைச்சரே ஆகட்டுமே, ஒண்ணு நம்ம கூட இருக்கிறவன் என்ன பண்ண தெரியுமா? இதே வேற ஒருத்தன் எவனா ஒருத்தன் எம்எல்ஏ அமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா ரசிப்போம், போய் சால்வை பூத்தி சூப்பரா மனசார வாழ்த்தி ஹாப்பியா மச்சான் வாங்கடா அப்படியே போன சொல்லிட்டு கூட்டமா போயிட்டு 10 பேர் ஒண்ணா ஒண்ணா போவாங்க. ஆனா நம்ம 10 பேர்ல ஒருத்தன் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆயிட்டான் வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? மச்சான் மச்சான் ஃப்ரெண்டு ஆயிட்டான் சொல்லிட்டு உடனே சால்வை எடுத்து போயிட்டு போட்டு அப்படியே நிற்பான், சால்வை பூத்தி நிற்பான். அப்படியே உள்ள உள்ள அந்த வழி எரியும். சரி, நம்ம கூட இருந்தவன் எம்எல்ஏ ஆயிட்டான், அமைச்சர் ஆயிட்டான், என்ன பண்றது? அப்படியே உள்ள ஒரு புழக்கம், புழக்கம். அது ஒரு விஷயம், வயித்தெரிச்சல். ஏன்னா நம்மளுக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்க தூரமா இருக்கிறவங்க நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எதிர்க்க நம்ம நம்ம எதிரியை கூட நம்பிடலாம், கூட நம்ம கூட துரோகி நம்ம கூட சொல்லுவாங்க. அது மாதிரி எதிர்க்க உள்ளவங்களை எல்லாரையும் கூட நம்பிடலாம், சுற்றி உள்ள நம்பிடலாம். ஆனா கூடியே இருக்காம பாருங்க, அவன் தான் விஷம். அவன் தான் நம்மளுக்கு உயிரிடுவான், வயிற்றுச்சு போடுவான். சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ரிசம்பிள்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சின்ன ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம பதவிக்கோ நம்ம உடலுக்கோ ஏதோ பாதிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கூட வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், கூட்டு வருவோம். நம்மள எல்லாத்தையும் நம்ம கூட இருந்து அப்படியே "சரி உடம்பு பார்த்துக்கடா, நீ சேஃபா பார்த்துக்கடா" அப்படின்னுவான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆகும்னா, சின்னமா சிம்பிளா முடிஞ்சிருச்சா? பெருசா காயமா இருக்குமோ, பெரிய ஒரு பாதிப்பா இருக்குமோ, பெரிய நோயா இருக்குமோ, அப்படி வந்து மனசுல இவன் ஹாப்பியா இருந்துட்டு இருப்பான். ஆனா அவன் சிம்பிளா ஆன உடனே நினைப்பான், "ஓ சின்ன விஷயமாயி போச்சே" அப்படியே ஒரு மாரி ஃபீல் ஆவான். அவன் நினைக்க ஃபீல் ஆவான். அது வயித்தெரிச்சல். இதெல்லாம் எதத்தங்க லைஃப் நடக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்க கூட இருக்கவங்கள. சரிங்களா? ஏன் உங்களுக்கு கூட தோணும் பாருங்க சில நேரங்கள்ல. அப்புறம் இதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஏழை குடிசைகள்லாம் இருக்கும். இந்த குடிசைகள் ஃபுல்லா இருப்பாங்க. அந்த குடிசைகள்ல ஒரு வீட்ல ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஏதோ பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ணிடுவான். காலேஜ்லயோ, ஏதோ ஒரு இடத்துலயோ பார்த்து லவ் பண்ணிடுவான்னு வச்சுக்கங்களேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் பெருசா இருக்கும். இப்ப வந்து லவ் மேரேஜ்ன்னு வீட்ல ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு மண்டபத்துல கல்யாணம் பண்ணும்போது, இந்த ஏழை குடிசையில இருக்கிறவங்கலாம் வருவாங்கல்ல, பார்ப்பாங்க. "அப்பா இந்த பையன் என்னம்மா சுத்திட்டு இருந்தான்ப்பா. நம்ம பின்னாடி சுத்திட்டு இருந்தான். பார்ப்பா சரண பார்த்தா எங்கேயோ புடிச்சுட்டான்ப்பா சூப்பரா உன்ன. புடிச்சு என்னம்மா பெரிய இடத்த புடிச்சுட்டான். ஜாம் ஜூம் கல்யாணம் பண்றான்னு." வயித்தெரிச்சலு. நம்ம வீட்ல பசங்க இருக்குதுங்களே, தண்ட கருமாந்திரம். அந்த மாரி நடக்கும். இத தாண்டி இன்னொரு விஷயம், ஒரு ஒரு சினிமா ஒரு இயக்குனர்கள் வச்சுக்கங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ, அசோசியேட்டோ, ஒரு கோ டைரக்டர் எல்லாம் ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல நடிகர்கள் எல்லாம் ஒண்ணு தங்குவாங்க. தெரியும் உங்களுக்கு. தங்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போக்குல போயிட்டு வாய்ப்புகள் போயிட்டுருக்கும். வேலை பார்ப்பாங்க, வருவாங்க ஒரு படத்துல. அப்ப என்ன பண்ணுவோம், ரூம்ல இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான், சடனா ஒரு பெரிய நடிகனாவோ, ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புரொடக்ஷன் கம்பெனில ஒரு டைரக்டராவோ, ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், மத்தவங்க இருப்பாய்ங்க. நம்ம கூட இருந்தவன் எல்லாம் டப்பு டப்புன்னு மேல வந்துட்டாய்ங்க. நம்ம அப்படியே சுத்திட்டு இருக்கிறோம். அப்படின்னு வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல்னா டைரக்டர் புடிச்சு ஓகே ஆயிடுச்சு. ஆனா, "மச்சான் சூப்பர்ரா டேய்" சொல்லிட்டு மச்சான் அவன் கூடயே வேலை பார்ப்பான். கோ டைரக்டரா இருப்பான், அசோசியேட் இருப்பான், அசிஸ்டன்ட்டா இருப்பான். கூட வேலை பார்ப்பான். டிஸ்கஷன்னா போவான். ஆனா, எப்ப பிரச்சனை நடக்கும், எப்ப இந்த படம் டிராப் ஆகும், திருப்பி அவன் நம்ம கூட வந்து ரூம்ல அவன் பழையபடி அட்டாச்மெண்ட் ஆவான். அந்த மாரி வயித்தெரிச்சல் இருக்கும். பெரிய படம் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு படம் இந்த படம் ஃப்ளாப் ஆனா இந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சுன்னா பெரிய ஹீரோ ஆயிடுவான்ல. படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுப்பா. சென்சார்ல எல்லா சீனையும் கட் பண்ண சொல்லணும். முக்கியமான சீன் எல்லாம் கட் பண்ண சொல்லணும். இவன் வந்து படம் ஃப்ளாப் ஆயிடணும். அடுத்த படம் கிடைக்கக்கூடாது. வயித்தெரிச்சல். எல்லாம் ஒரே ரூம்ல தங்கிட்டு இருப்பாய்ங்க. ஒண்ணா தான் இருப்பாய்ங்க. ஒண்ணா சாப்பிடுவாய்ங்க, தூங்குவாய்ங்க, பண்ணுவாய்ங்க, கட்டிப்பிடி மாமா மச்சான்னுவாய்ங்க. எல்லாம் பண்ணுவாய்ங்க. ஆனா, அந்த கூட்டத்துல ஒருத்தன் வளரும்போது பொறாம. அதே சமயம் ஒண்ணுமே இல்லங்க. இப்ப ஒரு கடையில அ ஒரு ஒரு ஓனர் இருக்கிறான். ஒரு ஓனர் இருக்கிறாரு. அந்த ஓனர் ஒரு பையன். அவன் சொகுசா கார்ல வரான். டெய்லி ஒரு கை செலவுக்கு ஒரு 2000, 3000 வாங்குறான். அவன் வந்து போறான், ஏதோ ஒர்க் பண்றான், சுத்துறான், ஏதோ பண்றான்னு வச்சுக்கங்களேன். தன்னை பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம கஷ்டப்பட்டு படல, பையன் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம அனுபவிக்கிறோம், பையன் அனுபவிக்கிறான்.
அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு கண்ணுக்கு அழகாக அவன் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கல. அந்த அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்க இருப்பாங்க இல்லையா, அவனும் பாப்பா நம்ம ஓனரோட பையன் அவன்னா என்ன வாழ்க்கை பார்த்தியா, ஆனால் கூட இன்னொரு வேலை பார்ப்பான்ல அவனு சொல்லுவான், என்னம்மா பாப்பா என்ன வாழ்க்கை பார்த்தியா அவனுக்கு, வரான் காரில் வரான், டெய்லி வந்து காசு வாங்கிக்கிறான், சுற்றுறான், ஜாலியாக இருக்கிறான், என்ன வாழ்க்கை. ஒரு வயிற்று எரிச்சல். ஏன்னா அவங்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்க. அதில் அது கருமான்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அதில் கருமா அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பொருள் நம்மள ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் கொடுக்கும். அந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தி அவங்க அந்த ஒரு போக்கில் போய் ஜெயிக்கணும். அதே போல் நம்ம வயிற்றுச்சல் பிடிச்சவங்க, பொறாமைப்படுறவங்க, அதை பொறாமைப்பட சொல்லுவாங்க. திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லுவார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றும் உடுப்பத்துவும் உண்பத்துவும் இன்றி கெடும். ஒருவன் மற்றொருவனுக்கு கொடுப்பதை குறித்து பொறாமைப்படுவது உறவினர், உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் அழிவர். அதாவது போட்டி போட்டுடலாம், ஆனா நம்மளை பார்த்து வயிற்றுச்சலோ பொறாமையோ படுவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உடுத்த உடையும் உண்ணும் உணவும் நம்ம அழிவர். போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸும் சாப்பிட உணவும் அழிஞ்சு போவானா. போட்டி போடுங்க, நீயா நானா வா பார்த்துக்கலாம், வா போதி பத்தலாம், வா ஃபைட் பண்ணலாம், வா ஜெயிச்சு காட்டு. நான் ஜெயிச்சுக்கிறேன். தொழிலில் போட்டி போடு, தொழிலில் போட்டி போடு. என்ன நீ நடிக்கிறியா, நான் நடிக்கிறேன், நீ படம் எடுக்கிறியா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் யார் ஜெயிக்குது பார்க்கலாம். இப்போ நீ உன் பிஸ்னஸில் நீ இவ்வளோ இவ்வளோ டேர்ன் அப் பண்ணியிருக்கியா, என் பிஸ்னஸில் இந்த டேர்ன் அப் பண்ணி நம்பர் 1 கம்பெனியாக நான் கொண்டு வந்து காட்டுறேன். போட்டி போடுங்க, வாழ்க்கையில் எல்லாரும் போட்டி போடுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. அவன் துறையில் அவன் ஜெயிக்கிறானா, உன் துறையில் நீ ஜெயிச்சு காட்டு. அவன் சினிமாவில் ஜெயிச்சு, நீ அரசியல் ஜெயிச்சு காட்டு. ஏன் வயிற்றுச்சல் படுற? அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா பார்த்த ரசி, பிழை இருக்கா எடுத்து சொல்லு. ஃபோனை திறந்தாலே உங்கள் வீடியோ தான் வருது. நான் பார்க்க கூடாது, அவாய்ட் பண்ணுறேன், ஆனால் வந்துகிட்டே இருக்கு. வயிற்றெரிச்சல், வயிற்றெரிச்சல், பொறாமை. ஸோ அதனால் இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஹிட்லர் சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். ஹிட்லர் என்ன சொல்லுவார், இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கணுன்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காத. அந்த வாக்கியம் ஹிட்லர் சொன்ன வார்த்தை எனக்கு வேத மந்திரம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அந்த வாக்கியத்தை நேசிப்பேன். நான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கணுன்னா நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் போங்க, உங்கள் போக்கில் நீங்கள் போங்க. நீ என்ன அச்சீவ் பண்ணணும், சினிமாவில் ஜெயிக்கணுமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அரசியலில் ஜெயிக்கணுமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலை டான்ஸ் பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா, சரி பாவம் டான்ஸர்ஸ்லாம் வந்து டான்ஸில் கற்றுக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், கார்டு எடுக்கணும், போகணும் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஃப்ரண்ட் டான்ஸர் ஆகணுமா, பேக்ரவுண்ட் 3rd லைன் 4th லைன் 5th லைன் ஃப்ரண்ட்டில் வரணும். பாவம் ஏதோ ஒரு மன அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட பாருங்க சம்பளமே போய் சேர்றது கிடையாது, சம்பளமே போய் சேர்றது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்பாங்க, டான்ஸராக வந்து ஆடுவாங்க, பேமெண்ட் இழுத்தடிப்பாங்க. கிட்ட 250 கோடி 350 கோடி பெரிய சூப்பர் ஸ்டார் படம், பெரிய படம், விஜய் படம், அஜித் படம், அந்த படம் பண்ணுவாங்க. ஆனால் சரியாக போய் அந்த வேலை பார்க்குறவனுக்கு சரியாக சம்பளம் போய் சேராது. ஏற்கனவே பஞ்சாயத்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில். இந்த ஏன் சொல்ல வரேன்னா, வயிற்றெரிச்சல். கோடி கோடியாக வந்து செலிபிரிட்டி வராங்க, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு பணம் கொடுனா வயிற்றெரிச்சல். பணத்தை கொடுக்குதே வயிற்றுச்சல். அவன் உழைச்ச காசு கொடுக்க போகிறோம், பெருசாக கொடுத்து பெருசாக மட்டும் இருக்கிறீங்க. அது ஏன் அவன் கஷ்டப்படுத்தி தான் கொடுக்கணுமா, மனசார கொடுக்கலாம் அந்த பணத்தை. அதெல்லாம் இருக்குதுங்க. அது ஓனர் ஒருத்தர் கடையில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கங்களேன், கடையில் வேலை பார்க்குற நல்லா உழைக்கிறான் நல்லா உழைச்சி மாலை தேய்கிறான். ஆனால் அவன் சம்பளம் கொடுக்கும்போது 10 ரூபா கூட போட்டு கொடுத்தாங்க, வயிற்றெரிச்சல். ஆனால் சம்பளம் கொடுத்து முக்கால் அழுவான், ஈர்த்தச்சு கொடுப்பான். நாளைக்கு வைப்பா, நாளைக்கு காலையில் வாங்கிக்கோ, அப்புறம் வாங்கிக்கோ, சரி இதை போடுறேன், ஜிபியில் அனுப்புகிறேன், இதை உடனே போடுறேன், இதை இப்போ போடுறோம், ஒரு நாள் 2 நாள் ஈர்த்தச்சு போடுவான். ஏன்னா மனசு வராது, வயிற்றெரிச்சல். நம்ம காசு கொடுப்பான், உழைச்சி கேட்பான், அது ரொம்ப நான் வயிற்றெரிச்சல். அந்த மாதிரி பல வகையில் பல கோணத்தில் பல வயிற்றெரிச்சலோடு இருப்பவங்களாம் பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஹிட்லர் சொன்ன மாதிரி தான், இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கணும்னா நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் மாதிரி ஜாலியாக போவாங்க. யாரோட வயிற்றெரிச்சலும் யாரோட எண்ணங்களும் நம்மள ஒரு துளி கூட பாதிக்காது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனசு
தெளிவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, நான் இப்படிதான், நான் என் கேரக்டர் இப்படிதான், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் பண்ணிட்டு இருப்பேன். எவன் என்ன சொன்னான்னா, கேள்வி கேட்டான்னா, குறை சொன்னான்னா, நான் என்னைக்குமே ராஜாவா தான்டா இருப்பேன். அந்த மாதிரி நீங்க எப்பவுமே நீங்களா ஜாலியா, ஹாப்பியா போயிட்டே இருங்க. நான் ஏன் ஹாப்பியா ஜாலியா இருந்தா, அது வந்து ஜாலியா இருக்குங்க. நீங்க சொல்லி பாருங்க. ஹாப்பியா ஜாலி, ஹாப்பியா ஜாலி, ஜாலியா இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால சொல்ல வரேன். நீங்க நீங்களா இருங்க. எத பத்தியும் மயிலத்திக்காதீங்க. எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. செஞ்சுட்டே இருங்க. யாருடைய வயித்தெரிச்சலும், யாருடைய எண்ணமும் உங்கள ஒரு துளி கூட பாதிக்காது. நான் சொல்றேன் நீங்க. எதுவுமே பாதிக்காது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில், நீங்க வார்த்தைகளுக்கோ, அந்த அந்த எண்ணங்களுக்கோ நீங்க இடம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள பாதிச்சுரும். அது அடிச்சுரும். அது உங்கள முடக்கிடும். முடக்கக்கூடாது, முடங்கக்கூடாது. அதனால என்ன பண்றீங்க? மயிலத்திக்காதீங்க. சரிங்களா? ஹாப்பியா இருங்க. நன்றி. வணக்கம்.